வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு சோயா சங்ஸில் பால்ஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான பொருட்கள் இந்த பிளேட்டில் இருக்குது. சின்ன ஒரு ரவையாக இருக்கிற சோயா சங்க்ஸை 1/4 கிலோ எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். ஹாட் வாட்டரில் போட்டு ட்ரெயின் பண்ணி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக வடிகட்டினுங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். பெரிய சோயா சங்க்ஸுனால் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிட்டேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கங்க. இது மாதிரி சோயா சங்க்ஸு 250 கிராம் எடுத்துக்கிட்டேன். கடலை மாவு போட்டுக்கிட்டேங்க. 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிட்டேங்க. இது கிரிப்னஸ் வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை எடுத்துக்கிட்டேங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிடுங்க. பச்சை மிளகா வேணும்னா போடுங்க, இல்லைனா வேண்டாம். நான் ஒரு பச்சை மிளகா போட்டேங்க. மிளகாத்தூள் சேர்க்கறதால பச்சை மிளகா வேண்டான்னா விட்டுடுங்க. கேரட் துருவி எடுத்துக்கிட்டேன். ஒரு கேரையும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி இலைங்களை போட்டுக்கிட்டேங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கங்க. நான் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா பிசைஞ்சுக்கங்க. தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. இந்த சோயா சங்க்ஸ் ஊறந்தால் அதுலேயே தண்ணி இருக்கும். இதை மாதிரி பால்ஸ் ஆட்டம் உருட்டிக்கங்க. சின்னதாக வேணும்னா சின்னதாக, நான் மீடியம் சைஸாக உருட்டிக்கிட்டேங்க. ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்கலாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க. டீப் ஃப்ரையே பண்ண போகிறேன். ஒரு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை காய வச்சுடுங்க. எண்ணெய் காஞ்சதும் இது மாதிரி ஒரு பால்ஸாக எடுத்து போட்டுக்கங்க. பிரியாமல் வருது பாருங்கள் பால்ஸு. ரொம்ப சீக்கிரத்தில் இது ரெடி பண்ணிடலாங்க. ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு திருப்பி போடுங்க. அப்போ தான் ஃபுல்லாக வேகும். கோல்டன் ப்ரௌனாக வருது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். டொமேட்டோ சாஸு நான் எடுத்துக்கிட்டேங்க தொட்டுக்க. டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.